உலகம் முழுக்க பரவியிருக்கும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எத்தகைய சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதைவிட மேலாக 11ஆம் இடத்துல 6, 11ஆம் இடங்கள் எப்பொழுது பாவ கிரகங்களுடைய ஆக்குப்பையில் இருக்கிறதோ அப்போது கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் போன்ற நமக்கு வேண்டாத சில விஷயங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் இருக்காதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறாங்க. ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே தான் சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக என்ன நடக்கும்? பெரும்பாலான ஒரு 4, 5 கிரகங்கள் இப்போது சாதகமான நிலையில் இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துல அதிர்ஷ்ட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலைமையின் காரணமாகவும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நிலையமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்கும். எதிரிகளை ஜெயிப்பீங்க. கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் கிட்டவே வரக்கூடாத ஒரு அமைப்பு. போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள். மிக மிக முக்கியமாக சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கின்ற ஒரு சூழலில் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் காதலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 2-3 வருடமாகவே கல்யாணம் ஆகலை, இப்படி ஆகலை, அப்படி ஆகலைன்ற மாதிரியான சோதனையான மனநிலைமையில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே திருமணமாகியும் சரியில்லாத ஒரு நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்லதொரு மன வாழ்க்கை அமைவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. 6ஆம் பாவகத்தில் ராசிநாதன் வந்து வலுவாக இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குறிப்பாக பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்டு, பூமி, மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க, செவிலியராக இருக்கக்கூடியவங்க, மருத்துவராக இருக்கக்கூடியவங்க, காவல் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வேலையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை மாற்றம் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை தான் கிடைக்கும். ஐயா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அதாவது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு மாதிரியான வேதனையான வெக்ஸான அமைப்புகள்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் சில சாதகமற்ற நிலைகளை தந்தே தீரும். உள்ளதைத்தான் சொல்லணும். ஆனால் இப்போ உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய நிலைமைகளில் இருக்கும். ஆனால் வர்ற காசை சேர்த்து வைக்க முடியாமல், பிடிச்சு வைக்க முடியாத நிலைமைகளில் இருக்கும். 9ஆம் பாவகம் வலுவான அமைப்பில் இருப்பதால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தந்தை வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே கடந்த காலத்தில் எந்த விதமான என் வயசுக்கேற்ற எந்த மாதிரியான பாக்கியமும் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக முக்கியமான நற்பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அனைத்து மேஷத்தினர் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல அந்த 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி 2, 5 கூடிய புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதும் 11ஆம் இடத்துல யோகரான சனி இருப்பதும் அப்படியே தூள் கிளப்புற அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் 2, 3 இடங்களில் இருக்கிறார். மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீடு, வாகனம், சுகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக இருக்கின்றன. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் 11ல் இவர் சனி இருப்பது, 2ல் குரு இருக்கிறது, 2ஆம் இடத்திலேயே தன வீட்டிலேயே சுக்கிரனும் இருப்பது என்பது பணம் சம்பாதிப்பதற்கு தோதுவான ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ என்ன பணம் சம்பாதிப்புகள்? அவரவருடைய வியாபாரம், தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களுக்குள்ளேயே நல்ல தனவரவுகள், பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஏதாவது மைனஸ் எதுனா இருக்குதுங்களையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுவதும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். கூடவே அவரை சனியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த அமைப்பு மட்டும் ஒரு நிலையில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை பற்றின ஏதாவது ஒரு கவலையை கொடுக்கும். இந்த பிள்ளைக்கு இன்னும் நல்லா படிக்க வேண்டிய வயசில் படிக்க மாட்டேங்குது, அல்லது இது நினைக்கிற மேற்படிப்பை நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு சூழல், அல்லது நம்ம எல்லாம் பண்ணாலும் அவங்க தானே நமக்கு பிள்ளைங்களுக்கு பதிலாக நம்மளாக போய் பரீட்சை எழுத முடியும். அப்படிலாம் எழுத முடியாதுல்ல. என்ன தான் நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தினாலும், காசு கொடுத்தாலும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினாலும் அவங்க தானே படித்து ஃபீஸ் இதை எழுதணும், பரீட்சையில் எழுதணும். அந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். பிள்ளைகள் அது சரியான பருவத்துக்கு எதையும் செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு. வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை
கிடைக்காத சூழல், அல்லது திருமண பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்காத அமைப்பு, வரன்கள் வந்து பார்த்து விட்டு போகிறார்களே, வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலையே என்ற அமைப்பு இந்த மாதம் மட்டும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால இருக்குங்க. இதை தவிர ஒரு பாதகமான பலன்கள் எதுவுமே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எவருக்கும் கிடையாது. காசு பணம் நல்லா வரும், லாபங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த போராட்டங்கள்லேருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, காவல்துறை கோர்ட்டுகள்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வீடு வாகன அமைப்பு 15ஆம் தேதிக்கு பிறகு அமையக்கூடிய அமைப்பு நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன வீடாவது வாங்கிடணும், ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும், வீடு கட்டிடணும், அது அட்லீஸ்ட் கடைக்காலன்னு சொல்லுவாங்களே அந்த அஸ்திவாரமாவது போட்டணுங்க, அல்லது இதெல்லாம் வேண்டாங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போடணும் என்கின்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 4ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டிலேயே வரக்கூடிய அமைப்பினால ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தின் வீடு வாகன அமைப்புகள் அத்தனையும் செழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் அவரவர் வயதிற்கேற்றாற் போல இருக்கவே இருக்காது. பெரியவர்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களை பற்றின கவலைகள் இருக்கும். இன்னும் பெற்றோர்கள் ஆகாத, திருமணமே ஆகாத இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் குறைவுகள் கண்டிப்பாக உண்டு. நடாது எல்லாத்துக்கும் அலைய வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் பாவகம் ஓரளவுக்கு நிறைவாகவே இருக்கிறது. 12ஆம் பாவகம் நிறைவாக இருந்தால் செலவு செய்ய காசு வரும்னு அர்த்தம். ஆக கையில் பண நடமாட்டம் உள்ள அற்புதமான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ராசி புனிதத்தை அடைந்திருக்கிறார். குரு சுக்கிரன் 2 பேருமே அங்கே ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல அமைப்பு. எதையும் செய்து காட்டக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பு. அப்படியே 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மாதம் முழுக்க பெரும்பகுதி நாட்கள் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் 3ஆம் இடத்திற்கு அப்புறம் மாறுகிறார். அதுவும் பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனியின் பார்வையில் மாதம் முழுவதும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதரர்களை பற்றி, தாயை பற்றிய கவலைகள் மட்டும் கொஞ்சம், ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வை இருப்பு கிடைக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. செவ்வாயை சனி பார்த்துட்டாலே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏதாவது வந்துடும். சகோதரரோடு சண்டை, சகோதரருக்காக ஏதாவது செலவு பண்ணுறது, அல்லது அவருக்கு அண்ணனுக்கோ அக்காளுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது என்கின்ற மாதிரியான செவ்வாயின் காரகத்துவங்களால் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லவே இல்லைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அமையுங்க. என்னன்னு பார்த்தா, ஆகஸ்ட் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 20 நாட்கள் குருவும் சுக்கிரனும் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற அமைப்பு. திருமணம் ஆனவர்கள் எல்லோருக்குமே கணவன் மனைவி போன்ற உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல். சிலருக்கு நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நட்பின் மூலமாக மனமகிழ்ச்சி, நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க நல்லா இருக்குது. ஒரு சின்னவர்களாக இருந்தால் கூட, ஒரு எளிய மாணவ பருவத்தில் வேலை பருவத்தில் இருப்பவர்களுக்கு கூட நிறைவான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. அப்பாவுடைய உடல்நிலையை பற்றி மட்டும் கொஞ்சம் கவலைகள் இருக்கும், அல்லது சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது. கொஞ்சம் தூர இடங்களில் இருக்கிறவங்க உள்ளூர்லேருந்து பேசும்போது அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், நீங்கள் தான் வரும்போது அதை சரி பண்ணணும் என்கின்ற மாதிரியான அமைப்போடு இருக்கும். அதாவது சொந்த ஊர்லேருந்து வர்ற தகவல்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். வயதான அப்பாவை கொண்டவர்கள் 9ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஏதேனும் செலவுகள், மருத்துவ செலவுகள், அல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் போன்ற அமைப்புகளை தவிர்த்து வேறு எந்த விதமான பாதக அமைப்புகளும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் ஒரு 80-90% பேருக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு தனாதிபதி 2வது வீட்டிலே உட்காந்துருக்கிறார். பணம் வந்து இந்த மாதத்தின் 3வது வாரமும் 4வது வாரமும் கடகராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான முறையில் வரும். பணம் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருமேங்க, அதான உண்மை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் பணத்தால் தான் வருது. அம்மாவை தவிர வேறு எல்லாரையும் வாங்கிடலான்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பணத்தால் தாயை தவிர எதையும் வாங்கிட முடியும்னு சொல்லுவாங்க. பணம் சம்பாதிக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் பிற்பகுதி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் தனாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல குருச்சுக்கரன் இருந்தாலும் சுப செலவுகள் வரக்கூடிய தன்மை, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு,
ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொந்த ஊர் குடும்பங்கள் போன்ற இடங்களில் மட்டும் சிலருக்கு வந்து மனவேதனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் மனோதைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துடும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கிறார். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும் ராஜயோகாதிபதி செவ்வாய் உண்மையிலே நல்ல பலன்களை செய்வார். ஆக கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அஷ்டமச்சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஒரு நாளும் வராது. அஷ்டமச்சனி வர்றதுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும். அந்த இன்னொரு சுற்றுக்குள்ளே எல்லாவற்றையும் தாங்கும் தகுதி அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சிருவீங்கன்றதுனால கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வேதனைகள் எதுவும் இல்லாத சிற்சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலே வந்து சுக்கிரன் உட்கார்றார். சுக்கிரன் வந்து ராசியை வந்து உட்கார்ந்து சுபத்துவப்படுத்தும் போது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் கடைசி 10 நாட்களில் கண்டிப்பாக இருக்கிறது. கடைசி நாட்கள் 10 நாட்கள் வந்து சுக்கிரன் வந்து வலுவாக இருப்பது, 7ஆம் இடத்தை பார்ப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கூட்டுத் தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமை. ஒரு கூட்டுத் தொழில் அண்ணனோ தம்பியோ சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு குடும்பத்திலேயே செய்யக்கூடிய தொழில்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள்லாம் விலகக்கூடிய நிலைமை. பிரிந்து போகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்பு. காதலை பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்கின்ற எந்த மாதிரியான ஒரு மனச்சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே 20ஆம் தேதிக்கு பிறகு காதலன் காதலி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இருந்த அத்தனை மனவேதனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமையுங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 70-80% கடகராசிக்காரர்கள் இன்னும் பெரும்பாலான அமைப்பில் அப்படியே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் இன்னும் கொஞ்சம் மனவேதனையில் தான் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் நிம்மதியும் தீர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு மகோ உன்னதம் அப்படின்னு சொல்லிடுவேன். மகோன்னதம்னு சொல்லுவாங்கள்ல, மகா உன்னதமான மாதம் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் வந்து சூரியன் வந்து ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உட்காருவார். ஆக இந்த மாதத்தின் பிற்பகுதி 2 வாரங்கள் ராசியிலேயே ராசிநாதன் அமரக்கூடிய அமைப்பும், மாதம் முழுவதும் 11ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் வலுத்து அமர்ந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அருமையான ஒரு நிலைமையும், 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. காசு பணத்துக்கெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது. என்ன ஒரே ஒரு வீக்னஸ்ஸு, கொஞ்சம் தைரியமான ஒரு சூழ்நிலையில் போகட்டும், வந்து பார்த்துக்கலாம், எல்லாம் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் வார்த்தை யாரையாவது ஒரு தவறாக விட்டு சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதீத தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியான அதீத தன்னம்பிக்கை அமைப்புகளின் மூலமாக யாரிடமாவது நீங்கள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், டக்குன்னு ஒருத்தரை மனசை காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாகவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் காரணமாகவும் வந்துவிடும் என்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி தலைமை பொறுப்பு, தலைமை அமைப்பு, மேலிடம், அலுவலகம் இது போன்ற இடங்கள்லாம் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதாச்சு இதாச்சு அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணுன்ற மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அட்டமத்து சனியாக இருக்கதே கவலைப்படவே வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபார்வையில் இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு கோச்சார வேதை என்பதால் ராகு அங்கே இருக்கிற வரைக்கும், அடுத்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் அட்டமத்து சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாது. ஜாம்னு இருக்கும். தைரியமாக செயல்படுங்க. எந்த ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக அந்த இடத்துல நகர்த்தி காட்டாது. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 6-7 மாதம் தான் அஷ்டம சனியில் ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் வரலாம். ஆகவே அட்டமத்து சனியை பற்றி கண்டிப்பாக இவர்கள் கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகள் வருவது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குங்க. அண்ணன் அக்காள்கள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த மனவேதனை விலகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு 5ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் 2 பேரும் வலுத்து பார்க்கறதுனால
என்ன வேணும்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு. புத்திரபாக்கியம் கிடைக்கும், வேலை மாற்றம் நல்லபடியாக இருக்கும், சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். என்ன ஒரு அமைப்புலையும் இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கல, இதில் நான் ராசி இல்லாதவன், எனக்கு இது அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அப்படியே அந்த நொந்துகிறதுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பது போன்ற 5ஆம் இடத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, அதிர்ஷ்ட இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கூட அதை வெற்றி காண்டு ஜெயித்து விடக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம். 12ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்திலேயே வர்றாரு 20ஆம் தேதிக்கு பிறகு. அது ஒரு வகையில் செலவு தான்னா கூட பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரனும் புதனும் 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. மைனஸ்ன்னு பார்த்தா செவ்வாய் சனியோடைய பார்வையில் ராசியிலே இருக்கிறார். கொஞ்சம் டக்குன்னு கோபம் வரும், கொஞ்சம் துருன்னு இருப்பீங்க. அதாவது அளவுக்கு மீறிய சுறுசுறுப்பின் காரணமாக, அளவுக்கு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையின் காரணமாக, அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசட்டு துணிச்சல் காரணமாக பட்டுன்னு இந்த ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு சிக்கலில் கிடப்பீங்க. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதை இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக நனவில் வச்சுக்கணும். அதுவும் ரியல் எஸ்டேட்டு, பூமி சார்ந்த விஷயங்கள், சிகப்பு நிறமுள்ள செங்கல் சூளை நடத்தக்கூடியவர்கள், கட்டிடம் சார்ந்த வாடகை வாங்கி ஜீவனத்தை நடத்தக்கூடியவர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெடிக்கல் ஷாப்பு, ஜிம்மு போன்ற இந்த விஷயங்களை நடத்துகிறவங்க, உடற்பயிற்சி கருவிகள், இது சார்ந்த விஷயங்களில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பதற்றமே கூடாதுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் 1க்கு 2 தடவை வீட்டில் அம்மாக்கிட்டேயோ, பொண்டாட்டிக்கிட்டேயோ, புருஷங்கிட்டேயோ, அப்பாக்கிட்டேயோ, முக்கியமாக தாத்தா பாட்டிக்கிட்ட, அனுபவசாலிகள் இல்லையா, வயதானவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க முடிவெடுக்கணும். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா ராசியை செவ்வாய் சனி ரெண்டுமே தொடர்பு கொள்ளுது. அப்போ படப்படன்னு எதையாவது ஒன்று செஞ்சு ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டு ஆனால் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. முதல்ல 20 நாள் அந்த பலன் தான் நடக்கும். அதற்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு புதன் மாறுறார். இந்த மாதம் முழுவதும் அவர் அதிநட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆகவே அடுத்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற நல்ல நிலைமை அடைய போகிறார் இல்லையா, பெரிய பிரச்சனைலாம் வராதுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள்லாம் கண்டிப்பாக மட்டுப்பட்டே இருக்கும். ஆகவே பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான அமைப்புகள் இப்போது உண்டு. சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், டீச்சிங் லைனு, லாயர் லைனு, பேங்கிங் செக்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள், உங்களுக்கு பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கிரெடிட்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஜீனியஸாக வேலை செய்கிறீங்கன்ற மாதிரியான உங்களுக்கு பணியிடங்களில் பெயர் புகழ் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகும். ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 28 வயது தாண்டியவர்களுக்கு இந்த மாதத்திலேயே எப்படியாவது உங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்கின்ற அமைப்புகள், திருமணத்திற்கான உறுதி அமைப்புகள், சிலருக்கு திருமணமே தடாலடியாக அமைந்து விடக்கூடிய, இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் அடைந்து விடக்கூடிய, வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய, கணவன் மனைவி யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு யோகம் தரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 ஆகஸ்ட் மாதம். துலாம் ராசிக்காரங்களுக்கு சூப்பரோ மாதம். ஐயா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலைங்க, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், இப்படியும் ஒரு 10% பேர் சொல்கிறீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான துளாராசிக்காரர்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. பரவாயில்லைங்க, போன வருஷத்தை விட, கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 10% பேர் உண்மையிலே கஷ்டப்படுறீங்க. அதுதான் உண்மை. அதாவது தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் கடுமையான பலன்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே 12 ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே 6 கிரகத்திற்கு மேல் சாதகமான அமைப்பில் இருக்கிறாங்க. எப்படிங்க ஐயா? நல்லா பாருங்கள். 6ல் சனி, 9ல் சுக்கிரன் குரு, இந்த 2 கிரகமும், 11ல் கேது, 11லேயே லாபாதிபதியான சூரியன் இப்போது வருகிறார். இப்போ 10ல் இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் முதல்ல 10ல் இருப்பார், அப்புறம் 11ல் இருப்பார். ஆக 5 கிரகம் ஆச்சுங்களா. 12ல் செவ்வாய் இருக்கிறது. போன மாதம் வரைக்கும் அவரும் 11ல் தான் இருந்தார், இப்போ 12ல் இருக்கிறார். 12ல் செவ்வாய் இருக்கிறது கூட பெரிய தீமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை.
உங்களுடைய பாக்கியாதிபதியான புதனும் இந்த மாதம் 10-11 இருக்கிறார். அப்போ நான் சொன்னது சரியாக போச்சுங்களா? ராகுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சாதகமான அமைப்பில் தாங்க இருக்கிறாங்க. 6 கிரகம் 7 கிரகம் சாதகமான அமைப்பில் இருக்குது. ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். சரி, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது நடக்கலை, தயவுசெய்து முயற்சிகளை பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை, செய் அல்லது செய்யாதே அப்படின்ற மாதிரியாக ஒரு மாதிரியாக உண்மையை சொல்லக்கூடியதான் ஜோதிடம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பலன்கள் இருக்கும் என்பதைத்தான் இப்போது ஜோதிடம் சுட்டி காட்டுகிறது. எப்போதாவது ஒரு தடவை தாங்க எல்லா பெரும்பாலான கிரகமும் அப்படியே ஒரு ராசிக்காரங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ அந்த அமைப்புகள் இருக்கிறது. கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள், நோய் தொல்லைகள், வருமான இழப்பு, பெயர் ஒரு மாதிரி கெட்டுப்போகின்ற ஒரு சூழல், அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனக்கலக்கம், இது எல்லாமே துலா ராசிக்காரர்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. ஒரு உத்வேகம் இருக்கக்கூடிய அமைப்பு, இளையவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதை விட முக்கியமாக அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை, புத்திரபாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திரபாக்கியம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, தொழில் அமைப்புகள், கால் உண்டாதவர்களுக்கு கால் உண்டக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் இங்கே போய் படிக்கணும், அங்கே போய் படிக்கணும், இங்கே போய் இருக்கணும், அங்கே போய் இருக்கணும்ன்ட்டு ஒரு விதமான முயற்சிகள் இருப்பீங்கள்ல, ஒரு கற்பனையிலேயே ஒரு கனவுலேயே ஒரு லட்சியம் தெரியும் இல்லையா? அட ஐயா விடுங்க ஐயா, ஒரு இளைய பருவத்தினருக்கு இந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு காதல் உணர்வுகளாவது இருக்கும் இல்லையா? அவைகள் எல்லாமே அப்படியே வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவேற்றப்படக்கூடிய இந்த மாதமே நடந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு கோபுரத்தை போய் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கோபுர படிக்கட்டுகளில் அப்படியே மெதுவாக ஏறுறோம்ல, அந்த முன்னேற்ற படிக்கட்டுகளை தரக்கூடிய நல்ல மாதங்க 2025 ஆகஸ்ட் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று, மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல அட்டகாசமாக ராசிநாதன் இருக்கிறார். அவருக்கு சனி பார்வை இருக்குது, ஆனாலும் 11ஆம் இடத்துல அவர் நல்ல நிலைமையில் மாதம் முழுவதும் இருப்பது பெரிய அளவில் குடும்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயை பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களில் தான் நல்லதுகளை செய்வார். 8 இடத்துல தீமையும் 4 இடத்துல நன்மையும் செய்யக்கூடிய இந்த உங்களுடைய ராசிநாதன் இப்போது 11ஆம் இடத்தில் மாதம் முழுவதும் இருப்பது வெற்றி சார்ந்த விஷயங்களையும் சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களையும் காட்டுது. 2 விதமாக அது செயல்படும். சனியின் பார்வையில் இருக்கிறனால அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிகளை இந்த தடவை முறைச்சிக்குவீங்க. என்னத்தை பெரிய செஞ்சீங்க, ஒன் சைடு மாதிரி இருக்கும். அண்ணன் அக்கால் தம்பி தங்கச்சிகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒன் சைடாக ஏதாவது நடக்கும். நீ சரியில்லை, நான் சரியில்லை, நான் செஞ்ச போது நான் எவ்வளோ தூரம் உனக்கு செஞ்சு கொடுத்தேன், நீ எனக்கு திருப்பி செய்ய மாட்டேன்ற என்கின்ற மாதிரி சகோதர உறவுகள், கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி இல்லைனா கூட சித்தப்பா பெரியப்பா மக்கள் இந்த மாதிரி அங்காளி வங்காளி சங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா? இவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க விஷயத்தில் டக்குன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்துறாதீங்க, செஞ்சு தரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துறாதீங்க. எல்லாருமே அவங்கக்கிட்ட பணத்திற்காக பழகக்கூடியவர்களாக பெரும்பகுதி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துறதில்ல. எனக்கு தம்பி உசுறு, தங்கச்சி உசுறு, அக்கா உசுறு, அண்ணன் உசுறுன்னு சொல்லக்கூடிய அமைப்போடு இருக்குது. அதே நேரத்தில் இந்த சகோதர அமைப்புகளை தவிர்த்து சட்டப்பூர்வமான போராட்டங்களில் போலீஸ் ஸ்டேஷனு, காவல்துறை, நில மோசடி, அந்த மோசடி, இந்த மோசடி, அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், அப்படி போச்சு இப்படி போச்சுன்றதுக்கு எல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் கிடைக்கும். அருமையாக இருக்கும். எதிர்பாராத வெற்றிகள், எதிர்பாராத நன்மைகள். மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வருகிறார். அப்படியே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் வர்றதுன்றது அது ஒரு மிகப்பெரிய யோகம். கணவனால் யோகம், மனைவியால் யோகம், காதலனால் யோகம், காதலியால் யோகம், நண்பனால் யோகம் என்கின்ற அமைப்பு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதியாகிய சூரியன் ஆவணி மாதத்தில் அப்படியே ஜீவனத்திலே உட்கார்ந்துருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கப் போகின்ற அமைப்பு. இந்த அரசு வேலைன்னு சொல்லுவாங்களே, இந்த அரசு வேலை அமைப்புகளுக்காக படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக ஒரு நெருப்பு தொழில், ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வியாபாரம் தொழிலெலாம் பிக்கப் ஆகின்ற நிலைமை. பணங்காசுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய சூழல். சிலருக்கு மட்டுமே எதிர்பாராத தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அம்மா மூலமாக, அப்பா மூலமாக, அவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, வேறு இப்படி எழுதி கொடுத்துட்டாரு என்கின்ற மாதிரியாக சொத்து பத்துக்களில் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு அப்பா இப்படி செய்யலை, அம்மா இப்படி செய்யலைன்றது இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்களின் அடிப்படையில் ஏதேனும் ஒன்று நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அது மூலமாக எல்லாமே நல்லபடியாக இப்போ நடக்கும். குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் வம்புகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த தீர்வுகள் இந்த மாதமே கிடைச்சிடும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு சக்ஸஸ் ஆகும் என்கின்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த 25 செப்டம்பர் மாதம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். 2 சுபர்கள் ராசியை வலுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துலேருந்து குருவும் சுக்கிரனும். 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் அப்படியே 20ஆம் தேதிக்கு பிறகு மாறுகிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் கூட உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார். தொட்டது துலங்கும், கனவு பலிக்கும், நல்லது நடக்கும், எதிரிகள் ஓடுவார்கள், கடன் விலகும், நோய் விலகும், இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ராசிநாதன் சுபராகி ராசியை பார்த்தாலே அற்புதமான நல்ல பலன்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி அப்படியே பாக்கியத்திலே இருக்கிறார். எல்லாவற்றையும் விட மேலாக தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் உங்களுடைய யோகாதிபதியான பஞ்சமாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுதும் இருக்குது. தொழிலில் அடிச்சுக்க முடியாதவங்க போட்டியாளர்கள் உங்களை காலை பிடிச்சி அப்படி இழுக்கணும் இப்படி இழுக்கணும்னு பார்த்து உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கூட 10ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தொழில் போட்டியாளர்களை முதுகிட்டு ஓட வைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்குதுங்க. பாருங்கள், கேந்திரங்கள் வலுவாக இருக்கின்றன. 10ஆம் இடத்தில் தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. பிள்ளைகளால் ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புனா மிகச்சிறப்பான ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு கண்டிப்பாக செயல்படுங்க. ஆகவே தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். ஏதாவது சாதகமற்றது இருக்குமா அதை சொல்லுங்கள் ஐயா. 20ஆம் தேதிக்கு பிறகு பெண்களால் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வந்து தான் தீரும். பெண்கள்னா அம்மாவும் பெண்ணு தான், மனைவியும் பெண்ணு தான், தன்னுடைய குழந்தையும் பெண்ணு தான், அக்கா தங்கச்சியும் பெண்ணு தான், கூட வேலை செய்கிறவங்க தோழி காதலை அந்த மாதிரியான எந்த வகை உறவாவது வச்சுக்கோங்க. சித்தி பெரியம்மா அத்தைன்னு கூட வச்சுக்கோங்க. அவரவருடைய தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதிக்குள்ளாக ஏதாவது ஒரு பெண்களின் மூலமாக மனவேதனை வரக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே, அவங்களுக்கு எதனா காசு கொடுக்கணுமே வந்து நிற்கிறாங்களே கேட்குறாங்களே, உதவி பண்ண முடியாமல் போச்சே, அல்லது இப்படி பண்ணிவிடுவாங்களோ அப்படி பண்ணிவிடுவாங்களோ என்கின்ற மாதிரியாக மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய 8ஆம் இட இருப்பினால் அது கொஞ்சம் கலக்கம் தரக்கூடிய நிலைமையை கொடுத்தாலும் கூட பாக்கியாதிபதி சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையாவது ஒன்றை செய்து சமாளித்து விடக்கூடிய நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், 7, 8, 9, 10 ஆகிய அந்த அத்தனை இடங்களும் வலுவாக இருக்கின்றன. 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய குரு பகவான் வலிமையாக ராசியை பார்ப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய, மாதத்தின் கடைசி 10 நாட்களில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிணக்கம் வந்தாலும் கூட அப்படியே சாதுரியமாக ஏதாவது ஒன்றின் மூலமாக விட்டு கொடுத்து போய் அதை அப்படியே சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 8ல் சுக்கிரன் இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கூட கடைசி 10 நாட்கள் தாங்க. அதை தவிர்த்து நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த மாதம். மகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல மாதம்னே சொல்லுவேன். என்ன, மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அட்டமாதிபதி அட்டமத்திலே உட்கார்றார். ஆனாலும் அவர் கேது கூட சேர்ந்து பங்கப்படுகிறது ஓரளவுக்கு நல்லது. கிரகண தோஷத்தை அவர் அடைகிறார். ஆக என்ன நடக்கும்? 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ஏற்கனவே உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ல் இருக்கிற ராகுவை பார்க்கிறார். இது ஒரு பணவரவை தடை செய்ய முடியாத ஒரு அமைப்பு. 7.5 சனி இப்போ தான் மகரத்துக்கு முடிஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈட்டி குத்துவாங்க, கத்தி போர் சண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தி வேல் கம்பு தானே. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு கேடயம் வச்சுக்கிட்டு அப்படி தான் சண்டை போடுவாங்க. ஒரு கேடயம் நம் மீது எந்த விதமான தாக்குதலும் வராமல் பாதுகாக்கும் இல்லையா? இது மாதிரியான கேடயம் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 7.5 சனி அமைப்புகள் முடிந்து முயற்சிகள் பலிக்கக்கூடிய, வரும் அத்தனை விஷயத்தையும் தடுக்கக்கூடிய, கெட்ட விஷயத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள்லாம் இருக்காதுங்க. ஐயா 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் நல்லது நடக்கலை, அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றன. சிலர் அதை உடனடியாக அனுபவிப்பீர்கள், சிலர் அதை மெதுவாக அனுபவிப்பீர்கள், சிலர் அதை கடைசியாக அனுபவிப்பீர்கள். அப்படிங்கிறது தான் உண்மைங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தெரிய ஆரம்பித்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. இந்த வாரம் கொஞ்சம் பேராசை, இந்த மாதம் கொஞ்சம் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு 3வது வாரமும் 4வது வாரம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சூரியன் 8ல் வந்துட்டார் இல்லையா? யாராவது ஒருத்தர், சித்தப்பா பெரியப்பா அப்பாவின் மூலமாக வந்தவர்கள், அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டேன், தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களோடு விரோதங்கள் வரக்கூடிய தன்மை, குறிப்பாக அத்தை போன்றவர்களோடு விரோதங்கள் வரக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு நிலையில் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போடுங்க, அல்லது எஸ்எம்எஸில் இப்படி வந்தது அப்படி வந்தது, வாட்ஸ்அப்பில் அப்படி வந்தது, 1 லட்சம் கொடு, டெய்லி 10,000, மாதம் 10,000 தரேன், இந்த மாதிரியான சீட்டிங் போடப்படுகின்ற விஷயங்கள் அட்டமாதிபதி வலுக்கும் போது இருக்கும் என்பதால் இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிற்பகுதி 3வது 4வது வாரங்களில்
பண விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் இருக்கணும். 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வந்து விடுவதால் தைரியம், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்துடும். அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு குறையும் இருக்காதுங்க. அதாவது எதையும் கடந்த காலத்தில் எதையும் பயந்து கொண்டே அணுகி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி, பரவாயில்லை இப்போது எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், நான் யாரையும் ஏமாற்றலை, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பொண்டாட்டி, என் புருஷன், என் பிள்ளைகள் என்னை பற்றின ஒரு விஷயங்கள் நல்லா தானே இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 7.5 சனி முடிஞ்சிட்டதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. சிலருக்கு அதிகமான ஓட்டங்கள் இருக்கும். அதிகமாக அங்கே போகிறது, இங்கே போகிறது, பைக்கில் போகிறது, காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறதுன்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஏதாவது வாங்கி போடக்கூடிய தன்மை, ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு கட்டுறோம் என்கின்ற அமைப்புகள் எல்லாம் பலிக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 பேரும் இருந்து அதில் ஒருவர் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிக உன்னதமான ஒரு அமைப்பு. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ல் செவ்வாய். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருப்பார். கொஞ்சம் பேச்சு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். ஆனால் கவனமாலாம் இருக்க முடியாது. யாரையாவது ஒருத்தரை ஏதாவது மனசு நோகிற மாதிரி பேசி திட்டி இந்த மாதத்தில் இது நடக்கும். குறிப்பாக எப்போ நடக்கும்? 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நடக்கும். 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே யார்கிட்டயா ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிக்கிறது, ஒரு யாராவது ரொம்ப நம்மளை பற்றி உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தர்கிட்ட போய் வீம்புக்காக ஏதாவது சண்டை போட்டு கடைசியில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறது, எதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனோம், ஏன் இந்த மனுஷனை, ஏன் இந்த பொண்ணை, ஏன் இவரை இப்படி திட்டணும் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருந்தாலே வாக்கு நாக்கு சும்மா இருக்காது. தடித்த சொல்லுன்னு சொல்லுவோங்கள்ல, தீயினால் சுட்டமன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம பேச்சை கேட்டு அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியான ஒரு அமைப்பை செய்வீங்க. கவனமாக இருங்க. வருமுன் உரைப்பது ஜோதிடம். ஒரு மாதிரியாக இப்படி நடக்க போது கொஞ்சம் கவனமாரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜோசியம். ஆனாலும் நம்மளால் கவனமாக இருக்க முடியாதுன்னு அதே ஜோசியம் சொல்லுது. நடப்பது நடந்து தான் தீரும்ட்டு. ஆக 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக 2ஆம் இடம் 2ஆம் பாவகம் கடுமையான போக்குகளை கொண்டிருப்பதால் பேச்சில், நாக்கில், வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை மாதம் முழுக்க நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆனாலும் அந்தஸ்து கௌரவம் குறையாதுங்க. அந்த மனுஷன் ஏதோ திட்டார் போப்பா அப்படின்ற மாதிரி தான் போகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அற்புதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். அதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அட்டகாசமான ஒரு மாற்றம். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலன் காதலி உறவுகள் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பிரேக்கப் ஆனதுக்கு பதிலாக புதிய காதல் வரப்போகுது. நல்லா ஜாலியாக இருக்க போகிறீங்க. உண்மையான காதல் வரப்போகிறது. போலி காதல் ஒளிந்து நொல்லை காதல் ஒளிந்து நல்ல காதல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இளைஞர்கள் கவலையே படாதீங்க. எதுலேயுமே பெரிய அளவில் சோதனைகள் இளைஞர்களுக்கு இப்போது வரவே வராது. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொந்தரவு தான். புரட்டாதி நட்சத்திரக்காரத்தில் 3ஆம் பாதக்காரங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்போ தான் லேசாக அப்படியே அப்பா பரவாயில்லப்பா லேசாக நல்லா இருக்குதுங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஏற்கனவே டிவோர்ஸ் போன்ற விஷயங்கள், ஒரு கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்களில் எல்லாத்துக்கும் இதுக்கு தான் நான் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிறது கண்டிப்பாக புரட்டாதி 3ஆம் பாதம் 2ஆம் பாதக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம்னு சொன்னேன். இந்த மாதத்தோட புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதக்காரர்களுக்கு அடியோடு மன அழுத்தங்கள் தீரும். ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாருமே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ந்து போயிடுது. ஆகவே நிம்மதியான மாதமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 7ஆம் இடத்திலிருந்து பூரண ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் அப்படியே ராசியை பார்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. 6ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் வலுவாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி வலுத்தாலே என்ன, கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் கூடுமான வரைக்கும் கட்டுப்பாட்டோடு இருங்க. அதிக வட்டிக்கு மட்டும் வாங்கிடாதீங்க. அர்ஜென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கந்து வட்டின்னு சொல்கிறாங்கல்ல, வீட்டை அடமானம் வச்சேன், அதை அடமானம் வச்சேன், காட்டை வச்சேன், விவசாயம் வச்சேன், நீட்டுன இடத்துல கையெழுத்தை போட்டேன், 3 வட்டி 5 வட்டி 10 வட்டின்னு தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 30-40 வயதுகளில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பண தேவை என்பது அப்படியே போட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். வேலையை போன்ற நிலைமைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போன நிலைமைகளில் இருக்கும். அவர் அப்படி பண்ணுறார், இவர் இப்படி பண்ணுறார், அது இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் தான் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதுகளே நடக்கும். கடன் வாங்குவீங்க, ஆனால் வீட்டுக்கான
வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க. அந்த கடன்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. 7ஆம் இடத்துல இப்போது சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் நட்புகள், உறவுகள், கணவன் மனைவி, காதலன் காதலி எல்லாமே அடிபடும் இந்த மாதம். நண்பர்களை நம்ப வேண்டாம். காதலில் சக்தியை விரயம் பண்ணாதீங்கன்னு இளைய பருவத்தினர் 20-30 வயசில் இருக்கிறவங்கள ஓப்பனாக சொல்லிவிடுவேன். எது ஒன்றையும் நம்பிடாதீங்க. நம்ம மனசே நம்மளை ஒரு மாதிரியாக தவறாக வழிநடத்தக்கூடிய சூழல்களில் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக 30 வயதில் இருக்கிறவங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கிறார். மன அழுத்தம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துருச்சு. ஒர்க்கிலேயோ, குழந்தைகளாலேயோ, கணவனாலேயோ, மனைவினாலேயோ, காதலனாலேயோ, காதலினாலேயோ, சமூகத்தினாலேயோ, அப்பா அம்மா திட்டுறதுனாலேயோ ஏதோ ஒன்று வரும். இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இந்த ராசி பலனை பார்க்குறீங்க. ஆக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், ராசிநாதன் வலுவாக கேந்திர பலத்தில் தான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை ஜீவனத்தை பார்த்து கொண்டிருப்பதால் காசு பணத்திற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அது வந்துடும். 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் கேதுவும் ராகுவும் இருப்பது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை, மனசை கொஞ்சம் வலிமையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை. 3ஆம் அதிபதி மாதத்தின் இறுதி பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு போகிறார். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. 5ல் சுக்கிரன் போடுறாருனாலே கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? மாதத்தில் முதல் 20 நாட்கள் அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு போய் கடைசி 10 நாட்கள் இந்த பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போனால் போது 20 நாள் ஒன்று சோதனை பண்ணிட்டு இந்த 10 நாள் நல்லா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியாக கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு செய்வார். ஆனால் ஒரு 40-50 வயசுக்கு மேலே தாண்டினவங்களுக்கெல்லாம் இந்த உண்மையில் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க. கடன் வந்தால் கூட வளர்ச்சிக்கான கடன் தான் வரும். வீடு பொருள் வாகன சேர்க்கை, பிள்ளைகளுக்கு ஏதாவது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு, சிலருக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, சிலருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லா அமைப்புகளையும் வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலை மாற்றம் நடந்தாலும் நல்ல வேலை மாற்றம் இருக்கிறது, தொழில் நல்லா இருக்குதுன்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் ஒரு மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பும், நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு யோக அமைப்பும் செயல்படக்கூடிய நல்ல மாதம் தாங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல பலன் தரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம்.